இலங்கையில அஹ், பூகோள ரீதியான சர்வதேச போட்டி என்பது மிக நீண்ட காலமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த ஒரு விடயம். அதுல மூன்று பிரதானமான ஆக்டர்ஸ், சக்திகள் காணப்பட்டிருந்தன தான் நாங்கள் கூறி வந்திருக்கின்றோம். ஒன்று சீனா, இந்தியா, பிறகு அமெரிக்கா. இப்ப 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு பிறகு அமெரிக்கா அந்த அந்த போட்டியிலிருந்து இல்லாமல் போய்விட்டது என்று தான் நான் கருதுகின்றேன். சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இலங்கை மாதிரியான சின்ன பலவீனமான மூன்றாம் உலக நாடுகள் தொடர்பில் பெரிய ஒரு அக்கறை இல்லை. அந்த அக்கறையை அந்த அந்த நாடுகளுடைய உதவியை வைத்துக்கொண்டு தன்னுடைய பலத்தை கட்டியெழுப்பலாம் என்கின்ற ஒரு அக்கறையும் இல்லைன்னு சொன்னா அமெரிக்கா அதை விட பெரிய ஒரு ஒரு விஸ்திரமான ஒரு சக்தி. சிறிய நாடுகளுடைய உதவி அதுக்கு தேவையில்லை என்ற விதமான ஒரு மனோபாவம் தான் இங்க வாஷிங்டன் டிசியில காணப்படுகின்றது. ஆகவே இப்ப போட்டி இருமுனை போட்டி என்றுதான் நான் நினைக்கிறேன். இலங்கையில வெளி சக்திகளுக்கு இடையிலான போட்டி என்பது இருமுனை போட்டி என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதன் காரணமாக இந்தியாவும் சீனாவும் மெதுவான நகர்வுகளை முன்னெடுக்கின்றன என்று நான் நினைக்கிறேன். இப்ப நான் சொல்ல இதெல்லாம் பெருமளவுக்கு திரைமறைவில் இடம்பெறுகின்ற விடயங்களாக தான் இருக்கின்றது. பெருசாக வெடித்த விஷயங்கள் இல்லை. அதற்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், இப்ப கடந்த 6 மாதங்களாக ட்ரம்பினுடைய செயல்பாடுகள் காரணமாக சீனாவும் இந்தியாவும் கூட நெருங்கி வருகின்ற ஒரு போக்கு காணப்படுகிறது. அதனுடைய ஒரு பிரதிபலனாக அவர்களுக்கு இடையிலான இலங்கையில் இடம்பெறுகின்ற போட்டியும் கூட ஒரு அளவுக்கு மென்மை அடைந்து இருக்கின்றது என்று கூறலாம். என்று சொன்னால் சர்வதேச ரீதியாக அவர்களுக்கு இடையில ஒரு 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 நெருக்கம் ஏற்பட்டு வருகின்றது. இப்போ உங்களுக்கு தெரியும், 2 கிழமைக்கு முதல் நீங்க பார்த்திருப்பீங்க, மோடியும் சீன பிரதமரும் ஜனாதிபதி புட்டின் போன்றவர்கள் மிக நெருக்கமாக மிக ஃப்ரெண்ட்லியாக கலந்து கொண்ட கூட்டங்கள் சர்வதேச செய்திகளில் பாரதூரமாக பேசப்பட்டிருந்தன. அவை அதை நீங்க பார்க்கிறது என்று சொன்னால், அமெரிக்காவுடைய தற்போதைய ஃபாரின் பாலிசி போக்கின் காரணமாக மரபு ரீதியாக எதிரிகள் போல இருந்த இந்தியாவும் சீனாவும் கொஞ்சம் நெருங்கி வருகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. அது எவ்வளவு காலத்துக்கு இருக்க மாட்டேங்கிறது தெரியாது. பட் இப்போதைக்கு டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்ற வரைக்கும் அது இருக்கும்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக அந்த அந்த நெருங்கி வருகின்ற பின்னணியில இலங்கையில் அவர்கள் தீவிரமாக சண்டையிட முடியாது. ஆகவே நீண்ட காலத்துல தங்களுடைய நலன்களை இலங்கையில் பேணிக் கொள்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற அதே சமயம் நேரடியான மோதல் ஒன்றை தவிர்த்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள் நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் சீனாவுடைய செயல்பாடுகள் திரைமறைவில் சாஃப்டாக இடம்பெறுகின்றது நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், அந்த ஈஸ்டர்ன் டெர்மினல் ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணப்பட்ட போது அது பெரிய ஒரு சர்வதேச பிராந்திய செய்தியாக இருந்தது. எல்லாருக்கும் தெரியும் என்ன இடம்பெற்றது என்று சொல்லிட்டு. இந்தியா சீனாவுடைய ஒரு அழுத்தம் இருந்தது. அதன் காரணமாக இலங்கை அரசு இலகுவா விட்டு கொடுத்திருந்தது. அந்த அறிவிப்பை பாரதூரமான ஒரு பெரிய ஒரு செய்தியாக அவர்கள் கூறியிருந்தார்கள் என்று பல விடயங்கள் இடம்பெறும். ஆனா இப்ப நீங்க இப்ப சுட்டிக்காட்டின இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் பண்றதெல்லாம் மெதுவாக திரைமறைவில் தான் நடக்கும்.